ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்களும் ஆன்மீக விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். நவராத்திரி வரப்போகுது. இந்த நவராத்திரி விழாவை எப்போ இருந்து கொண்டாடுறாங்க, எதுக்காக கொண்டாடுறாங்க, நவராத்திரி விழா கொண்டாடுறதுனால எவ்வளவு மகிமைகள் உண்டாகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். நாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்ல முடியும். குழந்தைகளுக்கு எடுத்து சொல்கிறதுக்காகவாவது நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். வாங்க நவராத்திரி பற்றிய அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோழர் காலத்தில் நவராத்திரி திருவிழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் நவராத்திரி விழா நாயக்கர் காலத்தில் இருந்து மக்கள் கொண்டாடும் 9 நாள் திருவிழாவாக மாறிச்சு. நவராத்திரி காலத்தில் தான் மக்கள்கிட்ட வரி வசூலிக்கிற நடைமுறையை விஜயநகர மன்னர்கள் ஏற்படுத்தினாங்க. நவராத்திரி விழாவை பெரிய அரசர்கள் மட்டுமே கொண்டாட உரிமை இருந்தது. ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு முதலா நவராத்திரி கொண்டாடும் உரிமையை திருமலை நாயக்கர் வழங்கினார். இதுவே தமிழகத்தில் நவராத்திரி விழா பரவறதுக்கு வழிவகுத்ததாக இருக்குது. நவராத்திரி நாட்களில் பெண்கள் கன்னிகா பூஜை செய்கிறதால சகல செல்வங்களையும் பெற முடியும். நவராத்திரி விழா பற்றி தேவி புராணத்திலேயே மிக விளக்கமாக கூறப்பட்டிருக்கு. விஜயதசமி தினத்தன்னைக்கு பெருமாள் கோவிலில் வன்னி மர கிளைய வச்சு அதில் பெருமாளை எழுந்தருள செய்து பூஜை நடத்துவாங்க. இந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டோன்னா நம்மை பிடித்திருக்கும் கிரக தோஷங்கள் விலகிடும். நவராத்திரி பண்டிகையை முதல்ல ராமர் தான் கொண்டாடியதா புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நவராத்திரி நாட்களில் இரவு 7 மணிலிருந்து 9:30 மணி வரை தேவி வழிபாடு செய்ய உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு பிரதமையில் தொடங்கும் லலிதா நவராத்திரி, மாசி மாதம் வரும் ராஜமாதங்கி நவராத்திரி, ஆடியில் வர்ற மகாவாராகி நவராத்திரி, புரட்டாசியில் வரும் சாரதா நவராத்திரி ஆகிய 4 நவராத்திரிகளையும் பெண்கள் கடைபிடித்தா அம்பிகையோட அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அனைத்திலும் தேவியே உள்ளாள் என்பதை உலகுக்கு உணர்த்தவே நவராத்திரி நாட்களில் கொலு வைக்கப்படுது. எல்லாரும் புரட்டாசி நவராத்திரியில் மட்டுமே கொலு வைக்கிறாங்க. ஆனால் 4 நவராத்திரி நாட்களிலும் கொலு வைக்கிறது இன்னும் விசேஷமானதாக இருக்கும். வீட்டில் கொலு வைக்கும்போது அம்பிகை அனைத்து அம்சமாக நம்ம வீட்டில் எழுந்தருளி விட்டாள் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. ஒரு நவராத்திரிக்கு கொலு வச்சா பிறகு வாழ்நாள் முழுவதும் நவராத்திரி நாட்களில் கொலு வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நவராத்திரி பூஜையை அஸ்தம், சித்திரை அல்லது மூலம் நட்சத்திர நாட்களில் தொடங்குறது நல்லது. புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பல் என்று அக்னி புராணம் சொல்லுது. இந்த மாதம் யமனோட பாதிப்பில் இருந்து தப்பிக்கிறதுக்காகவே நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுது. நவராத்திரி நாட்களில் பகலில் சிவ பூஜையும் இரவில் அம்பிகை பூஜையும் செய்வதே சரியான வழிபாடாகும். நவராத்திரி 9 நாட்களும் தினமும் பகலில் 1008 சிவ நாமாவளிகளை ஜபித்து வழிபட்டால் அளவிற்கரிய பலன்கள் கிடைக்கும். நவராத்திரி நாட்களில் சுண்ணாம்பு மாவுனால கோலம் போடக்கூடாது. அரிசி மாவை பயன்படுத்தி தான் கோலம் போடணும். அவ்வாறு செய்கிறதுனால குடும்ப ஒற்றுமையும் செல்வமும் வளரும். சுண்ணாம்பு மாவு பயன்படுத்தினா எதிர்மறையான விளைவுகளே உண்டாகும். 9 நாட்கள்லையும் தேவியாக பாவித்து துதிக்கிறதுக்கு நமக்கு சொந்தம் இல்லாத பிறர் வீட்டு குழந்தையே அழைத்து வந்து உபசரிக்கணும். நம்ம வீட்டு குழந்தைகளையோ அல்லது நம் உறவினர்களின் குழந்தைகளையோ தேர்ந்தெடுக்க கூடாது. தினந்தோறும் நவராத்திரி பூஜையின் நிறைவா பலவிதமான மங்கள பொருட்களை மஞ்சள், குங்குமம், வளையல், ரிப்பன், கண்ணாடி, சீப்பு போன்றவைகளை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கணும். தனித்து தானம் செய்கிறதை விட சத்சங்கமாக பலரும் ஒன்று சேர்ந்து மங்கள பொருட்களை மிகப்பெரிய அளவில் தானமாக கொடுக்கறது இன்னும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். தான தர்மங்கள் தான் நவராத்திரி பூஜைகளை நிறைவு செய்ய உதவுகின்றன. ஆக நவராத்திரி பூஜைகளில் தானம் அளிக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. தென்னகத்தில் இருந்து தான் நவராத்திரிக்குரிய மகிஷாசுர மர்தினியோட கதை வங்க நாட்டுக்கு சென்றது. அந்த காலத்தில் நாடு சீரும் சிறப்பும் அடையவும், செங்கோல் நடக்கவும், செல்வம் கொழிக்கவும் நவராத்திரி விழாவை மக்கள் கொண்டாடினாங்க. நவராத்திரி 9 நாட்கள்லையும் நாராயண சுக்தம், புருஷ சுக்தம், சகஸ்ரநாமம், சுதர்ஷன மந்திரம், கருட மந்திரம் முதலியவை ஜபரூபமாக முழங்கும். கன்னி பெண்களுக்கு புதிய ஆடை முதலியவைகளை பரிசா அளிக்கப்படணும் என்பது நவராத்திரி விழாவோட முக்கியமான அம்சம். நவராத்திரி 9 நாளும் பூஜையை திருமகளே ஏற்றுக்கொள்கிறா. சரஸ்வதி பூஜை என்ன கிழமையில் வந்தாலும் கடலை சுண்டல் செய்ய முடியாதவங்க பழங்களை கூட கொடுக்கலாம். நவதானிய சுண்டல் நவக்கிரக நாயகர்களை திருப்திப்படுத்தும். கோள்களால் வரக்கூடிய துன்பங்களை தடுக்கும். ஷோடச லக்ஷ்மி பூஜையை நவராத்திரியோட வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சால் ஐஸ்வர்யம் பெருகும். இது கிரியாசக்தி வழிபாடு. நவராத்திரி காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் பாராயணம் செய்கிறது தேவிக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த நாளில் கொலுவுக்கு வரும் கன்னியரோட நடையுடை, பாவனை, பேச்சு, பாட்டு,
நடந்து கொள்ளும் விதம் இவற்றை முனிவர்கள் தீர்மானித்து தன் மகனுக்கோ தன் உறவினர் மைந்தனுக்கோ இவள் ஏற்றவளா இருப்பா அப்படின்னு தீர்மானிப்பாங்க. பல திருமணங்கள் அப்படி முடிவாகி கார்த்திகையிலேயோ அல்லது தையிலேயோ நடந்திருக்கு. குழந்தைகள் நவராத்திரி கொலுல வச்சிருக்கிற பொம்மைகளை பார்த்து கதை கேட்டா பொறுமையா எடுத்து சொல்றதுக்கு நாம அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். குழந்தைகளோட அறிவையும் பக்தியையும் திறமையையும் கொலு கண்டிப்பா வளர்க்கும். கொலு வைக்கிறதால பெண்களோட மன இறுக்கம் தளர்ந்து லேசாகுது. சிறு துளசி கன்ற களிமண்ணோடு கொண்டு வந்து கொலுவில் வச்சு தீபாராதனை காட்டுறது ஆனந்தத்தை அதிகப்படுத்தும். நவராத்திரி கடைசி நாளன்று துர்க்கை இமயமலைக்கு திரும்பி செல்றதா ஐதீகம் இருக்கிறதால வட மாநிலங்களில் துர்க்கை சிலைகளை கங்கையில் போட்டுருவாங்க. நவராத்திரி பூஜையின் போது எருமை மாடுகளை பலி கொடுக்கும் வழக்கம் மேற்கு வங்கத்தில் இருந்தது. தற்போது அந்த பழக்கம் நடைமுறையில் இல்லை. நவராத்திரி விரதம் இருப்பவங்க தரையில தான் படுத்து தூங்கணும். அம்பிகை சங்கீத பிரியை, அதனால நவராத்திரி நாட்களில் தினமும் ஏதாவது ஒரு பாட்டாவது பாடணும். வடநாட்டில் ஒரு பிரிவினர் நவராத்திரியோட 9 நாட்களும் உணவு சாப்பிடாம விரதம் இருக்கிறதுண்டு. சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் நவராத்திரி விழா ஒரு வீர விழாவாக கொண்டாடப்பட்டது. குஜராத்தில் நவராத்திரியோட 9 நாட்களும் பெண்கள் கும்மி அடித்து நடனம் ஆடுவாங்க. இந்த நடனத்துக்கு கரவோ என்று பெயரும் இருக்கு. நவராத்திரியோட 9 நாட்களும் மகாசக்தியை ஐதீகப்படி வணங்கினா முக்தி பேரு உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. நவராத்திரியோட 9 நாட்கள்லையும் செம்மண் கலந்து கோலம் போடும்போது அம்பாள் மனமகிழ்ந்து நம்ம வீட்டுக்கு வருவா. நவராத்திரியோட 9 நாட்களும் வாசல்ல மாவிலை கட்டி பூஜை செய்தா ஐஸ்வர்யமும் பெருகும். கொலு வைத்திருப்பவங்க அதன் முன்னாடி நவக்கிரக கோலம் போட்டா அம்பாளோட அனுகிரகமும் நவக்கிரக பலன்களும் கிடைக்கும். நவராத்திரியோட 9 நாட்களும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு பரிசு பொருட்களோட பூந்தொட்டி புத்தகம் இவற்றை தானமாக கொடுக்கிற பழக்கம் கடந்த சில ஆண்டுகளாக சென்னையில் அதிகரிச்சிருக்கு. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குங்கிறவங்க நவராத்திரியில் வர்ற 9 நாட்களும் 5 சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செஞ்சு புடவை மற்றும் தாம்பூலம் கொடுத்து ஆசி பெறும்போது உடனடியாக திருமணம் கைகூடி வரும். நவராத்திரியோட 5ஆம் நாள் லலிதாம்பிகையின் அவதார தினமாக கொண்டாடப்படுது. அன்று 9 சிறுமிகளுக்கு பட்டுப்பாவடை தானம் செய்தா நாம நினைத்தது நடக்கும். உடுப்பி கிருஷ்ணருக்கு நவராத்திரியோட 9 நாட்களும் சேலை கட்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். நவராத்திரி 9 நாட்களும் சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை நெய்வேத்தியம் செஞ்சா கூடுதல் பலன்களும் கிடைக்கும். அம்பாளுக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள், மந்திரங்கள், பாராயணங்கள் இவற்றையெல்லாம் நவராத்திரி 9 நாட்கள்லையும் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ஸ்லோகங்கள், மந்திரங்கள் இவற்றையெல்லாம் சொல்கிறதுக்கு தெரியலையா? கவலைப்படாதீங்க. ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை தினமும் சொன்னாலே நல்ல பலன்கள் கிடைக்கும். நெமிலியில் திரிபுர சுந்தரி கோவில் இருக்குது. இந்த கோவிலில் ஒரு நவராத்திரிக்கு கலசத்தில் வைக்கப்படுற தேங்காய் அடுத்த ஆண்டு நவராத்திரி வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். நவராத்திரி நாட்களில் முப்பெரும் தேவியரோட கதைகளை கேட்கும்போது அம்மை நோய் நம்மளை தாக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சுகமான வாழ்வு வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்கணும், அரசியல்லையும் வேலையிலையும் பதவி தொடரணும், எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி மீது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நவராத்திரி பூஜையை அவசியம் செய்யணும். ராமபிரான் நவராத்திரி விரதத்தை கடைபிடித்த பிறகுதான் அவருக்கு சீதை இருக்குமிடம் தெரிந்தது அப்படின்னு தேவி பாகவதம் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் மேலானது சண்டி ஹோமம். சண்டி என்பவள் 3 சக்திகளும் ஒன்றிய வடிவம். முப்பெரும் தேவியரையும் ஒன்றாக இணைத்து வழிபடுவதே இந்த ஹோமத்தோட சிறப்பு. விஜயதசமி நாளில் இந்த ஹோமத்தை செய்கிறதுனால மிக மிக நல்ல பலன்களை பெற முடியும். நவராத்திரி விழாவை பற்றியும் நவராத்திரியோட மகிமைகளை பற்றியும் இந்த பதிவில் நாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நவராத்திரி விழாவை நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடி மகிழுங்க. அம்பாளோட ஆசியும் அருளும் பரிபூரணமாக கிடைக்க அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.